கொதிக்குழம்பு வைக்க தேவையான பொருள்: வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவாடு, புளி, தக்காளி ஒரு 5லிருந்து 6, குழம்பு கூட்டுப்பொடி, தனி மிளகாய் தூள், தட்டாம்பயிறு 100, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை கருவேப்பிலை, தட்டாம்பயிறு வெறும் தட்டாம்பயிரை போட்டு நல்லா தட்டாம்பயிறு பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கி இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது பொருள் நல்லா தப்பி சேர்க்கும்போது தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். நல்லா பயன்படுத்தி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் கடலெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் எடுத்து அந்த நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா அந்த டயரில் ஊற்றி நல்லா கிண்டணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா டயர் பொரியணும். இப்போ பயிர் நம்மளுக்கு புரிஞ்சு டப்புன்னு வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் கடலெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த புளிக்கரண்டியில் கடலெண்ணெய் அளவுக்கு ஒரு புளிக்கரண்டிலாம் நல்லா தட்டாம்பயிறு இன்னும் வெடிக்கணும். அந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அது எண்ணெயிலேயே இன்னும் நல்லா வேகணும், நல்லா வதங்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த எடுத்து பார்த்தோம்னாலே அந்த கலர் நம்மளுக்கு தெரியும். நல்லா அந்த ஃப்ளேவர் நம்ம மூக்குக்கு ஏறும். தட்டாம்பயிறு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்து வைக்கிற எல்லா குழம்புமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த மாதிரி நல்லா தட்டாம்பயிறு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பொரிஞ்சாச்சு. நல்லா நம்ம வதக்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எண்ணெயிலேயே இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணிடணும், சேர்த்துடணும். மிளகாப்பொடி எண்ணெயிலே சேர்த்தோன்னா கொஞ்சம் எரிப்பு இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். நல்லா இப்படி வதக்கணும்.
எண்ணெயிலேயே வதங்கணும். இந்த குழம்புக்கு நல்லா எண்ணெயில் அந்த மிளகா பொடியோட காற்றம் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா குழம்பு கூட்டி வச்சுருக்கோம். அந்த கொதி குழம்பு, தக்காளி, புளிக்கரைசல் எல்லாத்தையும் சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறம் எப்பயுமே வந்து கரண்டி போடக்கூடாது. ஏன்னா பயிர் வந்து கல் பயிர் ஆயிரும், வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கரண்டி போடக்கூடாது. போடாமல் அப்படியே கொதி வந்ததும் குக்கர் மூடியை போட்டு ஒரு 4 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டு கரண்டி போட்டோம்னா பயிர் வேகாது. மூடி விட்டு கொதி குழம்பு